வணக்கம் நேயர்களே. இன்றைய தொகுப்பில் என்ன விஷயம் சம்பந்தமாக பார்க்க போறோம்னு சொன்னால் மருத்துவத்துறை தொடர்பாக தான் முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தமாக பார்க்க போறோம். கரடியனாறு வைத்தியசாலையினுடைய மருத்துவருடைய கவலையின குறைபாடு அல்லது அவருடைய அசம்பத்து போக்கு காரணமாக ஒரு குழந்தையினுடைய உயிர் இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கரடியனாறு மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு விவசாய கிராமமாக இருக்கிறது. அந்த கிராமத்தில் தான் இந்த வைத்தியசாலை, அதாவது இந்த சிறிய வைத்தியசாலை, ஆதார வைத்தியசாலை என்று சொல்லுவேன், இந்த வைத்தியசாலை அமைஞ்சிருக்குது. அந்த வைத்தியசாலைக்கு அந்த குழந்தைக்கு காய்ச்சல் சொல்லி முதல் தடவை கொண்டு போயிருக்கிறோம். முதல் தடவை டாக்டர் அதுக்கு மருந்து கொடுத்து விட்டுருக்கிறார். ஆனால் அந்த காய்ச்சல் மாறையில் திரும்ப அடுத்த தரம் பிள்ளைக்கு இன்னும் காய்ச்சல் கூடுதலாக காய்ஞ்சிருக்கு. திரும்ப கொண்டு போயிருக்கிறோம். என்ன செய்திருக்கிறார்னா திரும்பவும் மாத்திரையை கொடுத்திருக்கிறார். இந்த குளிசைன்னு சொல்லுவோம். அந்த குளிசையை கொடுத்திருக்கிறார். குளிசையை குடித்த உடனே பிள்ளை என்ன செய்யுது, பிள்ளை வீட்டையே இறந்துட்டு தான். ஆனால் இந்த சம்பவம் வீட்டுக்காரருக்கு தெரியல. ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த அப்புறம் என்ன செஞ்சிருக்கா, பிள்ளையின் உடல் நீல நிறமாக மாறின பிறகு பிள்ளை உயிர் மாய்த்திருக்கு. ஆனால் இது யாருடைய தவறுண்டா, இது வைத்தியருடைய தவறு என்கின்ற விதமாக இன்றைக்கு அவருடைய தந்தையாரை இந்த விஷயத்தை வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார். நீங்க சொல்றீங்க கொடுக்காரா? இந்த அறிக்கை புள்ள சோக் ட்ரீட்மெண்ட் அவர் எங்க கொடுக்காரு, டாக்டர் மறைமுகமாக வைத்திருக்காரு. இது நிச்சயமாக வைத்தியர்களுடைய கவலைக்குறை என்று தான் சொல்ல வேணும். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியர்கள் இந்த நோயாளிக்கு அல்லது இந்த குழந்தை நோயாளிக்கு காய்ச்சல் என்று சொன்னால் அந்த குழந்தையை உடனடியாகவே அட்மிட் பண்ணியிருக்கணும். அல்லது அந்த வைத்தியசாலையில் வசதி வாய்ப்பு ஏதும் இல்லை என்று சொன்னால் மேலதிகமாக சிகிச்சை பெறுவதற்காக அடுத்த வைத்தியசாலைக்கு போக சொல்லி அவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், செங்கலடியில் ஒரு வைத்தியசாலை இருக்குது. அதே போல மட்டக்களப்பிலே போதனா வைத்தியசாலை இருக்குது. அப்ப அந்த இடத்துக்கு போக சொல்லி இந்த குடும்பத்துக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் வைத்தியர் இது சம்பந்தமான எந்த விதமான தகவல்களையும் வெளியிட இல்லை என்று சொல்லித்தான் அந்த காணொலியூடாக அறியக்கூடியதாக இருக்கிறது. என்ன ரீசன் சொல்றா டாக்டர்? கொஞ்சம் பிள்ளைங்க ரீசன் சொல்றாங்க, மாஸ்க் போட்டு திரிக்கார் டாக்டர். இந்த இறப்பு மட்டுமல்ல, இப்படி பல இறப்புகள் இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இடம்பெற்றிருக்க, குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே இடம்பெற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மன்னாரிலே தாயும் சேயும் இறந்த சம்பவம் கூட பெரியதொரு அதிர்வலியை ஏற்படுத்தி இருந்தது. மருத்துவத்துறைக்கு மிக பெரும் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தியிருந்த சம்பவமாக கூட பார்த்திருக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் இன்றைக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்றைய தினம் இந்த பச்சிளம் குழந்தையினுடைய இறப்பு என்பது மிகப்பெரியதொரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. டாக்டர் அவர்கிட்ட கேளுங்க, சரி உதவி செய்யறாங்க, சரி ஓகே, புள்ளைய உயிரோட தருவாங்களான்னு கேளுங்க, அவங்கள்ட்ட உதவி செஞ்சு புள்ளைய உயிரோட தருவாங்களா? அப்படி நான் பேசாம இருக்கேன்.
இந்த குடும்பம் எப்படியான குடும்பம் என்று பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில வாழ்கின்ற குடும்பம், அன்றாடம் கூலி தொழில் செய்து வாழ்ற குடும்பமாக தான் இந்த குடும்பம் இருக்கிறது. இந்த இறந்த பிள்ளை வந்து ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறது. ஆனா இந்த பெண் சிசு வந்து, இந்த பெண் குழந்தை வந்து அவர்களுக்கு இரண்டாவது குழந்தையாக இருக்கிறது. அந்த இடத்துக்கு போய் வந்து அந்த குழந்தையினுடைய தந்தையார் வந்து பாதார் என்ற பிள்ளைக்கு வந்து என்ன நடந்தது, பிள்ளைக்கு என்ன நடந்தது சொல்லுங்கோன்னு சொல்லி வைத்தியரை கேட்ட இடத்துல வைத்தியர் வந்து மறுபுறமாக திரும்பி நின்று கொண்டு போன் கதைக்கிற சம்பவத்தையும் நேரடியாக பார்க்கக்கூடியதாக கூட இருந்திருக்கிறது. புள்ள உயிரோட தருவாங்களா அப்படின்னு சொல்லுங்க. அவர்கிட்ட புள்ள உயிரோட தருவாங்கன்னா நான் பேசாம அங்க இது ஒரு மாஸ்க் சொல்லுங்க. ஏன் வீடியோ எடுக்க நான் சொல்றாரு, ஏன் வீடியோ எடுக்க நான் சொல்றாரு. நீங்களும் வீடியோ எடுக்க, நானும் வீடியோ எடுப்பேன். உங்களோட மட்டும் போனீங்க நான் வீடியோ எடுக்கிறேன். உதவி செய்றீங்க, புள்ள உயிரோட தாங்க. லாஸ்ட் வந்த மருந்துல அவர் லாஸ்ட் வந்த மருந்துலாம் பிரச்சனை. அவர் லாஸ்ட் நான் புள்ள அப்பா இறந்த குழந்தையினுடைய தந்தையார் வந்து தனக்கான நீதி கேட்ட போது, அல்லது இந்த குழந்தைக்கு என்ன நடந்தது, இந்த குழந்தையினுடைய உயிரை உயிர்ப்பித்து மீண்டும் தர முடியுமா என்று கேட்ட போது கூட அந்த இடத்திலே போலீசார் நின்றிருக்கிறார்கள். போலீசார் வந்து இவரை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறார். போலீசார் வந்து இவரோட கதைக்கின்ற காட்சி அல்லது முரண்படுகின்ற காட்சியை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட தரப்போது தங்களுக்கான நீதி கோரி அந்த இடத்துல வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையுமே வந்து யாரும் விதிக்க இயலாது. அதே இடத்துல ஒரு குழந்தையை இழந்த தாய் தகப்பனுக்குத்தான் அந்த குழந்தையினுடைய பெருமதி, அந்த வலி வந்து நிச்சயமாக தெரியும். அதே நேரத்தில் அந்த இடத்துல அவரை வந்து பக்குவமாக அப்புறப்படுத்தி இருக்கணும் அல்லது பக்குவமாக வெளியில அனுப்புவதற்கான செயற்பாட்டில் வந்து ஈடுபட்டிருக்கலாம். இருந்த போதிலும் அவருடன் முரண்படுகின்ற அந்த காட்சி என்பது, சம்பவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாகவே காணப்படுகிறது. இவங்க எல்லாரும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ டீல் பண்ணித்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ டீல் பண்ணித்தாங்க. இந்த போலீஸ் உள்ளே டாக்டர் உள்ளுக்க வச்சுக்காங்க. இது அவ்வளோ இறந்த அந்த குழந்தையினுடைய தந்தையுடன் போலீசார் முரண்படுகின்ற காட்சி வந்து சட்டத்துக்கு முரணான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால் அவர் தன்னுடைய நீதி கோரி அல்லது தன்னுடைய குழந்தையினுடைய இறப்புக்கு என்ன நடந்தது என்கின்ற விஷயத்தை தான் மிக தெளிவாக அந்த இடத்துல அந்த வைத்தியரிடம் கேட்கிறார். ஆகவே அதற்கு சரியான முறையிலே பதில் வழங்கக்கூடியவர்களாக அந்த வைத்தியர் அல்லது அந்த வைத்தியர் சில வேளையில் அந்த குழந்தையினுடைய தந்தையார் ஏதாவது செய்து விடுவார் அல்லது அடித்து விடுவார் என்கின்ற அச்சத்தின் காரணமாக அவர் அதை மௌனமாக இருந்திருக்கலாம். இருந்த போதிலும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய தாதியர்கள் அல்லது வைத்தியசாலையைச் சேர்ந்த ஊழியர்கள் எவராவது போய் அந்த தந்தையாருக்கு ஆறுதலை கூறி ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்திலே எவருமே வந்து ஒன்றுமே செய்யாத ஒரு காட்சியை அல்லது சம்பவத்தை கூட அவதானிக்க முடிகிறது. இல்ல டாக்டர், இப்ப நீங்க போலீஸ் வந்து நீங்க சொல்லலாம், டாக்டர் வந்து சொல்லுங்க. அப்ப இவர் என்னத்துக்கு இங்க இருக்காரு? அப்ப இவர் வந்து என்னத்துக்கு இங்க இருக்காரு? இந்த வறிய குடும்பத்திலே பிறந்த இந்த குழந்தையினுடைய இறப்புக்கு இவரும் இன்றைக்கு குரல் கொடுப்பதற்கு முன்வராத நிலை வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. மட்டக்களப்புல அவரை அனுப்புறாரு. அப்ப நம்ம லேட்டா மட்டக்களப்பு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு? அப்ப இந்த ஹாஸ்பிட்டல் என்னத்துக்கு இருக்கி? அப்ப என்ன சொல்லுங்க, கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க. அப்படி என்ன எந்த புள்ளைய தருவாங்களா அவங்க திருப்ப நாளைக்கு? எந்த புள்ளைய நாளைக்கு திருப்ப தருவாங்களா? நான் எவ்வளவு பாசத்தோட எவ்வளவு இதோட நான் புள்ளைய வளர்த்திப்பேன். பலர் மத்தியில எழுகின்ற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், கஷ்டப்பட்ட குழந்தைக்கு ஒரு சட்டமா, வசதி வாய்ப்பு படைத்த குடும்பங்களுக்கு ஒரு சட்டமா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்கள் எப்பவுமே வந்து பிரைவேட் வைத்தியசாலையை தான் நாடுவினம். இருந்த போதிலும்
அடுத்தபடியாக இவர்கள் அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அடுத்த கட்ட முயற்சியை எடுத்திருப்பார்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த குடும்பம் அன்றாடம் கூலி தொழில் செய்து வாழ்கின்ற குடும்பம். அவர்களுக்கு வேற வசதி இல்லை. அரச வைத்தியசாலை மட்டும்தான் இவர்களுக்கு தஞ்சமாக இருந்திருக்கிறது. அதால தான் திரும்பவும் என்ன செய்திருக்கிறோம், 2ஆம் தரம் காய்ச்சல் என்ற பிறகும் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அரச வைத்தியசாலையை நாடி வந்திருக்கிறோம். நாடி வந்த குழந்தைக்குத்தான் இந்த துயர் நடந்திருக்கிறது. குறிப்பாக வைத்தியசாலையினுடைய அந்த வைத்தியர் மாத்திரையை கொடுத்த உடனே அந்த குழந்தையினுடைய உடல் என்ன செய்யிருக்கு, நீல நிறமாக மாறி இருக்கிறது. நீல நிறமாக மாறின பிறகு குழந்தை இறந்துட்டது. இந்த சம்பவம் தான் நிச்சயமாக ஒரு சோகத்தை எங்களுடைய தேசத்துல ஏற்படுத்தி இருக்கிறது. 5 மாத புள்ள என்ற புள்ள என்ன பார்க்க எங்க இருந்து ஆக்கள் வருவாங்க, சிரிச்சு பேசி காய்க்கு 2 புள்ளண்டு. உங்களோட புள்ள செத்தா நீங்க எப்படி அரிப்பே? அவர் சொல்லுங்க சிங்கள சொல்லுங்க, உங்களோட வர்ற புள்ள செத்தா அவர் எப்படி அரிப்பான்னு கேளுங்க சிங்களத்துல. நீங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கம் அல்லது இந்த சட்ட திட்டங்களை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துகின்ற இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சரியான முறையிலே இந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இவங்க எல்லாரும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ டெலிட் பண்ணித்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்த்து நான் அடுத்த வீடியோ டெலிட் பண்ணித்தாங்க. இந்த போலீஸ் உள்ளே டாக்டர் உள்ளுக்க வச்சுட்டாங்க. இது அவ்வளோ டெலிட் பண்ணிட்டாங்க. பெஸ்ட்டாக எடுத்த வீடியோ எல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இதுல மருத்துவத்துறையை மட்டும் குற்றம் சுமத்த முடியாது. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல குழந்தைக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்ற மேலதிகமான தகவல்கள் இதுவரையும் எங்களுக்கு கிடைக்கல. அதே இடத்துல இதுல மருத்துவத்துறையிலே தவறு இருக்கிறதா அல்லது இறந்த குழந்தையினுடைய தரப்பிலே தவறு இருக்கிறதா என்று ஆராய்ந்து அதற்குரிய சரியான சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. கடைசியா 3 மணிக்கு பிள்ளைய கொண்டு வந்துச்சு. 3 மணிக்கு கொண்டு வந்து லாஸ்டா 3 மணிக்கு கொண்டு வந்து இவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரும் இவங்க டாக்டர் நான் பிள்ளோட அப்பா என்னைய பார்க்க விட்றாங்கல்ல, இவர் வெஸ்டானியா உள்ளுக்கு விட்றாருல்ல, இவர் விட்றாருல்ல, இந்த போலீஸ்காரர் இவர் இனி உள்ளுக்கு விட்றாருல்ல. ஒரு உயிர் என்பது எல்லாவற்றையும் விட மேலானது. அந்த உயிருக்கு பெருமதியானது உயிர் மட்டும்தான் என்பது நிதர்சனமாக உண்மையாக இருக்கிறது. ஆகவே இதில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சரியான நீதியை நிலைவாட்ட வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய பாரிய பொறுப்பு என்றதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. நல்லது உறவுகளே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.